இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 39வது வசனம். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். லாசரு மரித்த 4 நாட்களுக்கு பிற்பாடு இயேசு பெத்தானியா ஊருக்கு வந்தார். லாசருடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொன்னபோது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி லாசரு இருந்த கல்லறையின் முன் வைக்கப்பட்ட கல்லை எடுத்து போடும்படி ஆண்டவர் சொன்னார். கல்லை எடுத்து போட்டவுடன், லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமிட்டு கூப்பிட்டபோது, லாசரு தலையும் கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலையில் வெளியே வந்தான். அவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விடும்படி இயேசு சொன்னார். நாம் செய்ய வேண்டியவைகளை நாம் செய்ய வேண்டும். கல்லை புரட்டுவதும் கட்டுகளை அவிழ்ப்பதுமாகிய காரியங்களை மனிதர்களாகிய நாம் செய்ய வேண்டியது. உயிரோடு எழுப்புவது அது தேவனுடைய வேலை. நாம் செய்ய வேண்டியவைகளை செய்யாதபடி தேவனே எல்லா காரியங்களும் செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்பது தவறு. நம்முடைய வாழ்க்கையில் சில கட்டுகளும் கற்களும் நாம் எழும்ப முடியாதபடி தடை செய்கிறவைகளாக காணப்படும். அவிசுவாசம் என்கிற கல், ஜெபமின்மை என்கிற கல், தன்னிச்சையாக சுய சித்தத்தின்படி தேவனை நம்பி சார்ந்திராமல் செயல்படும் கல் ஆகிய இப்படிப்பட்ட கற்களை நம் வாழ்க்கையிலிருந்து புரட்டி போடும்போது, அவைகளை நாம் எடுத்து போடும்போது, மரித்த நிலையில் உள்ள நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவனை தர அவரால் கூடும். மரித்த லாசரை உயிரோடு எழும்ப பண்ணி தேவனுடைய மகிமையை தேவன் வெளிப்பட செய்தது போல தேவனுடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையிலும் வெளிப்பட செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவனால் கூடும். நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கர்த்தரை நம்பி சார்ந்திருக்கும்போது கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன். குதிரை யுத்த நாடுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நாம் ஆயத்தப்பட வேண்டியது நம்முடைய கடமை. ஜெயத்தை கொடுப்பது தேவனுடைய வேலை. உன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்ற வசனத்தில் சொல்லப்பட்டபடி அவரிடத்தில் ஒப்புவித்து நாம் நம்பிக்கையாக இருக்கும்போது கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன். லாசரு உயிரோடு எழுந்த பிற்பாடு அநேகர் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற காரியங்களை பார்த்து அநேகர் தேவனிடம் திரும்புவார்கள். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற தடை கற்களை எல்லாம் நாங்கள் நீக்கி உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் எங்களுடைய கட்டுகளை அவிழ்த்து எங்களுக்குள்ளே ஜீவனை கொண்டு வருகிற தயவிற்காக, அதன் மூலம் உம்முடைய நாமம் மகிமைப்படுகிற தயவிற்காக நன்றி செலுத்தி எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். பிசாசு எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிற எல்லா தடை கற்களையும் படிக்கட்டுகளாக மாற்றி முன்னேறி செல்லத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.